வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஆஸ் ஐ ஹேவ் ப்ராமிஸ்ட் உங்களுக்காக இக்கிகாய் புக்கோட வந்திருக்கேன். இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாமா? சாப்டர் பை சாப்டர் உங்களுக்காக இதை பற்றின ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ஒரு ஜப்பான் நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த கல்ச்சரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. பட் இந்த புக்கில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாப்பனீஸ் ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உங்களுக்காக படித்து காமிக்கிறேன். ஒன்லி ஸ்டேயிங் ஆக்டிவ் வில் மேக் யூ வாண்ட் டு லிவ் 100 years. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு எதுனா வாண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க, நீ 100 years வாழணும் அப்படின்னா வாழணும்னு சொல்லி எப்போ நினைப்ப அப்படின்றாங்கன்னா, நீ ஆக்டிவாக இருக்கிற போது தான் நீ 100 years வாழணும்னு நினைப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் 100 years உங்களால் வாழ முடியும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் இன்னொரு தடவை ரீதிங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதோட ஆழமான அர்த்தம் புரியும். ஓகே, இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. நான் இதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரு சாப்டர் பை சாப்டர் நான் எடுத்து அதோட கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இக்கிகாய் அப்படின்ற வேர்டை சொல்கிறாங்க. இது ஒரு இந்த வேர்டுக்கான மீனிங் அப்படிங்கிறது இந்த சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதோட எசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தம் தான் இக்கிகாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. இந்த புக் நம்ம படித்து முடிக்கிறப்போ கண்டிப்பாக அதோட வாழ்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த இக்கிகாய்ன்ற ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. டெஃபினிஷன் ப்ளஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஜப்பான் கண்ட்ரியில் ஒகினாவா அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் நிறைய பேர் 100 yearsக்கு மேலே வாழ்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் வேர்ல்டுனால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊர், அந்த ஊருக்கு எப்படி சொல்லி ஒரு ஜோன் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோன் பேர் ப்ளூ ஜோன். ப்ளூ ஜோன்னா அதிக நம்பர் ஆஃப் 100 yearsக்கு மேலே வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் சாப்டரில் ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஃபேஸ் பேக் இந்த மாதிரிலாம் போடுறப்போ ஆன்டி ஏஜிங் நம்ம க்ரீம் போடுறது இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அவங்க லைஃப்கே ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்டில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்க சொசைட்டியில் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டாக இருக்கும். அதில் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸோடு மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கம்பேனியன்ஸோடு வாழ்கிறோமோ இல்லையோ ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு கம்பேனியனாகவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் வாழ்ந்தாலே நீங்கள் நிறைய வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸில் ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அந்த டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபுட்டு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா 80% ஆஃப் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது 80% ஆஃப் யுவர் ஸ்டொமக் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் கேட்பீங்க, 80% ஆஃப் ஸ்டொமக் எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது எப்படி தெரியும்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே இன்னும் 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கான அளவு உங்களுக்கு வயிறில் இடம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபுட்டு 80% நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜாப்பனீஸ் தெரப்பி ஓகே, இதை நம்ம வெஸ்டர்ன் தெரப்பியோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெஸ்டர்ன் தெரப்பி பேர் என்ன சொல்கிறாங்க, லோகோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த லோகோ தெரப்பியை பற்றி சொல்லியிருக்காரு. அதையும் ஜாப்பனீஸ் தெரப்பியையும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் தெரப்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சஃபரிங் இஸ் ஓகே, நம்மளுக்கு சஃபரிங் பண்ணலாம். எப்போன்னா நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சஃபரிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி லோகோ தெரப்பியில் சொல்கிறாங்க. பட் ஜாப்பனீஸ் தெரப்பியில் ஒரு எமோஷனாக மட்டும் பாருங்கள், அதை ரொம்ப திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அந்த 2 தெரப்பிக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இப்போ லோகோ தெரப்பியில் என்ன சொல்கிறாங்க, சஃபரிங் இஸ் ஓகே வென் தேர் இஸ் அ பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லியும் ஜிம் போகிறீங்க, ஜிம் போய் நீங்கள் ஸ்வெட் பண்ணுறீங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஆர்ம்ஸ் லெக்ஸ் எல்லாமே பெயின் ஆகுது. பட் எதுக்காக பண்ணுறீங்க, நீங்கள் ஃபிட் ஆகணுன்ற பர்பஸ்க்காக பண்ணுறீங்க. அப்போது அந்த சஃபரிங் ஓகே தான் உங்களுக்கு அப்படின்றது இந்த தெரப்பியில் சொல்கிறாங்க. இதே ஜாப்பனீஸ் தெரப்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெயினை கோத்ரூ பண்ணுறீங்கன்னா அது ஒரு எமோஷன், அவ்வளோதான். அதையே நீங்கள் ரொம்ப சஃபரிங்காக இருக்குது இல்லை அதுவாக இருக்குது இதுவாக இருக்குது அங்கே லேபிள் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது ஒரு எமோஷன், நான் அதை கோத்ரூ பண்ணுறேன், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரே சொல்யூஷன் டேக்கிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ஜாப்பனீஸ் தெரப்பியோட மூல கருத்தாக இருக்குது. அடுத்தது ஃபைண்ட் ஃப்ளோ இன் எவ்ரிதிங் யூ டூ. இது நம்ம நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸில் பார்த்துருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லியும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஹேபிட்டாக மாறிடும்.
அது வந்து ஒரு ஃப்ளோவாக நம்ம டெய்லி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, டீத்துக்கு வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறது டெய்லி அது ஹேபிட் ஆகிடுது. ஸோ ஃப்ளோவாக நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும், இல்லை வந்து உங்களோட இக்கிகாய் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த திரும்பி 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 பண்ணிக்கிட்டே இருக்குங்க. டெய்லி ரொட்டீனாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைச்சிரும். அடுத்தது மாஸ்டர்ஸ் ஆஃப் லாங்கிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய 100 இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்தவங்க, இல்லைன்னா அபவ் அந்த நம்மளுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ இந்தியாவுக்கு ஒன்று இருக்குது, ஜப்பானுக்கு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறப்போ அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை விட அதிகமாக வாழ்கிற பீப்புள்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்கிறீங்களே, இதுக்கு என்ன சீக்ரெட்டு, நீங்கள் எப்படி உங்களால் இவ்வளோ வருஷம் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சிம்பிளிசிட்டி. மேக் யுவர் லைஃப் வெரி சிம்பிளாக வாழுங்க, உங்களால் ரொம்ப வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வேர்டு மட்டும் போதுமா? நான் போய் ஒருத்தவங்கள்ட்ட நான் 100 வருஷம் வாழணுமா, சிம்பிளாக இருங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அதை தான் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஜப்பானோட செனிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செனிடேரியன்ஸ்ன்ற வார்த்தை வந்து புதுசு, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு செஞ்சுரி அப்படின்றது 100 இயர்ஸ். செனிடேரியன்ஸ்னா அந்த பீப்புள் ஹூ லிவ் மோர் தேன் 100 இயர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் செனிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஜப்பானில் இருக்க செனிடேரியன்ஸ் எல்லாத்தையும் கேட்குறப்போ நீங்கள் என்ன உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ, நாங்கள் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. எங்களோட டே டு டே ஒர்க்கே நாங்கள் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி ரொட்டீனாக சில விஷயங்களை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஒரு கம்யூனிட்டி கூட சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருக்கலாம். டே டு டே லைஃப்பில் நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் பிக்கிங், வெஜிடபிள் பிக்கிங், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நாங்கள் வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இது அவங்களோட வில்லேஜ் லைஃப் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதே சிட்டி லைஃப்பில் கேட்டோன்னா அவங்க வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராவர்ப் ஆஃப் ஹாப்பி அண்ட் லாங்கிவிட்டி அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா சிம்பிளிசிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இக்கிகாய்க்கு ஒரு டயட் சொல்கிறாங்க. இதுதான் சாப்டர் நம்பர் 7 இருக்குது. இக்கிகாய் டயட்டில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டொமக் வந்து 80% ஃபுல்லாக இருக்கப்பவே நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்திடணும்னு சொல்கிறேன். அப்போது 80% ஃபுட்டு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் யுவர் ஃபுட் வித் வாட்டர் அண்ட் எண்ட் யுவர் ஃபுட் வித் வாட்டர் அப்படிங்கிறாங்க. அவங்களோட வாட்டர் பேஸ்டு ஃபுட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூப் குடிக்கிறாங்க, லாஸ்ட்டாக வாட்டரோட ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, நடுவில் இருக்க ஃபுட் ஸ்டார்ட் யுவர் ஃபுட் வித் வாட்டர் அண்ட் எண்ட் யுவர் ஃபுட் வித் வாட்டர். ஸோ வாட்டர் பேஸ்டு ஃபுட் அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா சூப் பேஸ்டு ஃபுட் சாப்பிட்றாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக எண்ட் பண்ணுறப்ப நார்மல் வாட்டர் வச்சு எண்ட் பண்ணுறாங்க. எதர் நார்மல் வாட்டராக இருக்கலாம், இல்லை டீயாக இருக்கலாம். நம்ம ஜாப்பனீஸ் டீ பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அவங்க எல்லா வகையான டீயும் சாப்பிடுவாங்க. லைக் க்ரீன் டீ, ஹைபிஸ்கஸ் டீ, என்ன வகையான ஹர்ப்ஸ் இருந்துச்சுனால ஹர்ப்ஸை வச்சு டீ வந்து சாப்பிட்றாங்க. ஸோ 2 எண்ட்லையுமே நம்மளுக்கு வாட்டர் இருக்குது. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டார்டர்ஸாக இருக்கலாம், மெயின் கோர்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் ஸ்மால் போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. இப்போது மீட் வெரைட்டிஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், எல்லாமே சின்ன சின்ன போர்ஷன்ஸாக அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க 80% டயட்டுன்றது எப்படி இருக்குது அப்படின்றது பேலன்ஸ்டு டயட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 80% ஃபுட் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமுமே அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வச்சு அவங்க ஒர்க்கும் பண்ணிடுறாங்க. இந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ஒர்க் இஸ் சேஞ்ச்டு, அதாவது ஃபுட் இஸ் சேஞ்ச்டு இன்ட்டு எனர்ஜியாக மாறுது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஜென்டில் மூமெண்ட் அண்ட் லாங்கர் லைஃப் அப்படின்றத கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஜென்டில் மூமெண்ட்ன்றது எய்தர் வாக்கிங்காக இருக்கலாம், டூயிங் சம் ஒர்க்காக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு நாள் நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், இன்னொரு நாள் நான் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், இன்னொரு நாள் 20 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஒர்க் வந்து அவங்க பண்ணுறது இல்லை. டெய்லியும் நான் ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன்னா அதே 8 ஹவர்ஸ். நீங்கள் வந்து நியூஸஸில் கேட்டிருப்பீங்க, அதிகமான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்ணுறது வந்து ஜப்பான் பேஸ்டு பீப்புள் தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா வந்து அவங்களால 4 ஹவர்ஸ் தான் தூங்க முடியுமா அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஸ்டின் வரும். அப்படி அவங்க 20 ஹவர்ஸ் பண்ணாலுமே எப்படி அவங்களுக்கு அடுத்த நாளுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்றதுக்கான கான்செப்ட் வந்து இதில் தான் இருக்குது. அவங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸ், அவங்க டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறப்போ அவங்களுக்கு அது ரொட்டீன் ஆகுது, அந்த இடத்துல ஃப்ளோவும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெசிலியன்ஸ் அண்ட் வாபி சாபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே அழகான கான்செப்ட். எனக்கு இந்த புக்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர்னா இந்த 9th சாப்டர் தான். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ணுற ஒரு மைண்ட் செட் நம்மள்கிட்ட இருக்கணும். ஒன்று நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் ரெசிலியன்ஸ். இதில் வந்து வாபி சாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜப்பான் டேர்ம். ஜாப்பனீஸ் டேர்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாபி சாபி அப்படின்றது
see perfection in your imperfection அப்படின்னு சொல்றாங்க. see perfection in your imperfection. அது எப்படி இம்பர்ஃபெக்ஷன்ல எப்படி பெர்ஃபெக்ஷன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஏன்னா லைஃப்ல வந்து எல்லாமே இம்பர்ஃபெக்ஷன் தான் இல்லையா? அந்த டைம்ல நம்ம வந்துட்டு அதுலேயும் வந்து நம்ம இம்பர்ஃபெக்டா பண்றது கூட அழகா இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளே செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். நான் இப்படி மிஸ்டேக்ஸ் பண்றேனே, எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையே, நான் இம்பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்றத நம்ம யோசிக்காம நான் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. கோல்டன் கிராக் பாட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு ஜார் இருக்குது, களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு ஜார். அது கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது, சின்ன சின்ன பீசஸா மாறிடுது. இப்போ என்ன பண்றாங்க, அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் எடுத்து அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒட்டுவோம். ஒட்டுறதுக்கு எய்தர் நம்ம வந்து ஏதோ ஒரு கம் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சு ஒட்டுவோம். ஆனா இந்த தடவை அவங்க அந்த மாதிரி கம் மாதிரி சப்ஸ்டன்ஸ் வச்சு ஒட்டலை. அந்த ஒரு கிராக்கையும் கோல்டை வச்சு வெல்டிங் பண்றாங்க, கோல்டை வச்சு பேஸ்ட் பண்றாங்க. பேஸ்ட் பண்றப்போ அது ஃபினிஷிங் ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பாட்ரி எவ்வளோ அழகா இருந்துச்சோ அதை விட இப்போ அது கிராக்ஸோட இருக்கிறப்ப தான் ரொம்ப அழகா இருக்குது. அதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தான் அவங்க சொல்றாங்க வாபிசாகி மெத்தட்னு சொல்லிட்டு, பெர்ஃபெக்ஷன் இன் யுவர் இம்பர்ஃபெக்ஷன். ஸோ உங்க லைஃபையும் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சோட பாருங்க. ஈவன் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா கூட பரவாயில்ல, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அது ஒரு எமோஷன் தானே, வந்துட்டு போட்டும், நான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்க. உங்க லைஃப்லேயே நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி லாஸ்டா என்ன சொல்லிருக்காங்க, அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங். நீங்க இந்த லாஸ்ட் சாப்டர் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங். இப்போ இக்கிகாயை பத்தி நான் வந்து டீட்டெயில்டா சொல்லிட்டேன், நம்ம வாழ்றதுக்கான அர்த்தம்னு சொல்லிட்டேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லாஸ்ட் பேஜ்ல வந்து அழகா கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, ஒரு வென் டயக்ராம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆகுற மாதிரி ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இக்கிகாய்ன்றது வாட் யூ ஆர் குட் அட். நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப சிறந்து விளங்குறீங்க, உங்களுக்கு எது வந்து நல்லா வரும். இப்போ எனக்கு வந்து நல்லா பெயிண்டிங் வரும் அப்படின்னா யூ ஆர் குட் அட் பெயிண்டிங். ஓகே, வாட் யூ லவ் அப்படின்னா நீ எதுல நல்லா இருக்கீங்க, பெயிண்டிங் நல்லா பண்றீங்க, ஆனா அந்த பெயிண்டிங் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா, நீங்க அதை லவ் பண்ணி தான் பெயிண்ட் பண்றீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸ் டிக், செகண்ட் ஒன் டிக், அடுத்த தேர்ட் ஒன் வாட் த வேர்ல்டு நீட்ஸ். ஓகே, அதுதான் வேர்ல்டு எதிர்பார்க்குதா, அதாவது நீங்க நல்லா பெயிண்ட் பண்றீங்க, அதை வந்துட்டு உங்களால என்ன பண்ண முடியும், வேர்ல்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. வேர்ல்டு அதை தான் நீட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. லாஸ்ட் வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார். இதே பெயிண்டிங் உங்களால விற்க முடியுமா, அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராஃபிட் கிடைக்குமா, ரெவென்யூ கிடைக்குமான்றதை யோசிச்சு பாருங்க. நான் இது வந்து பெயிண்டிங்னு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். அந்த மாதிரி உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இது நாலுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குதா, அது வந்து உங்களோட இக்கிகாய். அந்த இக்கிகாயை பிடிச்சிக்கோங்க, அதை டெய்லி நீங்க செய்யுங்க. கன்சிஸ்டண்டா பண்றப்போ உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட இக்கிகாய் அப்படின்றது என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் சொல்ற ஒரு வேர்டை கேட்டுக்கோங்க. அந்த people of Japan believe that everyone has a ikigai, a reason to jump out of bed every morning அப்படி சொல்றாங்க. இந்த இக்கிகாய் உங்களை வந்து பெட்டை விட்டு டக்குன்னு வெளில எழுந்து உங்களோட ஆம்பிஷன் நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லுதா, அது உங்க இக்கிகாய். அந்த இக்கிகாயை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, brings meaning and joy to every day with ikigai. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, டெய்லியுமே நான் ஒரு விஷயத்த பண்றேன், அது ஒரு ஒர்க்கா பண்றேன்னே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் டெய்லி பண்றேன்னு சொல்லி சந்தோஷமா நீங்க அதை பண்ணுவீங்க. அதுதான் இவங்க இக்கிகாயில சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய புக்ஸோட உங்களுக்காக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் புக்ஸ் ரிலேட்டட் சஜஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். அந்த புக்ஸை பற்றின ரிவ்யூவை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நம்மளோட சேனலில். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.